வணக்கம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நேற்றே ஒரு ஐ டோல்டு வச்சு சென்டென்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன் பாருங்கள். நான் உன்னை வர சொன்னேன். நம்ம பேச்சுவாக்கில் நம்ம அப்படி தானே சொல்லுவோம், வர சொன்னேன் அப்படின்னு நம்ம தூய தமிழ் எழுதிருக்கோம். அது பேச்சுவாக்கில் நம்ம என்ன சொல்லுவோம்? நான் உன்னை வர சொன்னேன், நான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம். பாஸ்டில் ஒரு விஷயத்த செய்ய சொல்கிறது. ஓகே, நான் உன்னை வர சொன்னேன். சொன்னேங்கிறது முடிஞ்சு போனது தானே, சொல்லி முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் சொன்னேன், அதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். நான் என்ன சொன்னேன்? நான் சொன்னேன், ஐ டோல்டு, நான் சொன்னேன். அடுத்தது யாருக்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிறத எழுதணும். யாருக்கிட்ட சொன்னேன்? வாங்கிட்ட, ஐ டோல்டு யூ, நான் வாங்கிட்ட சொன்னேன். அப்புறமா தான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது வரணும். என்ன சொன்னேன்? வர சொன்னேன். அப்போ ஐ டோல்டு யூ டு கம், டு கம் ஹியர், நான் உன்னை இங்கே வர சொன்னேன் அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? இப்போ இதே போல் சென்டென்ஸு நம்ம நிறைய நேற்று வீடியோவில் பார்த்தோம். சென்டென்ஸு பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். பாருங்களேன், நான் உன்னை வர சொன்னேன் அப்படிங்கிறத ஐ டோல்டு யூ டு கம் ஹியர், நான் உன்னை இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டோம். இதையே இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெகட்டிவாக பார்க்க போகிறோம். நான் உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன், நான் உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன், நீ ஏன் அப்புறம் இங்கே வந்த அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? இதை எப்படி இப்போ நெகட்டிவாக எழுதலான்னு பாருங்கள். நான் உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், ஐ டோல்டு. நான் தமிழில் எழுதி சொல்லிவிடவா, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் உன்னை வரக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொன்னேன். பேச்சுவாக்கில் நம்ம அப்படி தானே சொல்லுவோம், வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நீ ஏன் வந்த கேட்போம் இல்லைங்களா? வரக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், அது பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருந்தாலும் அதே ரூல்ஸ் தான், நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்தாலும் அதே ரூல்ஸ் தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், அதை தான் ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். ஐ டோல்டு, நான் சொன்னேன். அடுத்தது யாருக்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிறத எழுதணும். உன்னை, வாங்கிட்ட, ஐ டோல்டு யூ, வாங்கிட்ட சொன்னேன். அப்புறமா தான் என்ன சொன்னோம் அப்படிங்கிறது வரணும். ஓகே, வரக்கூடாதுன்னு இது நெகட்டிவ் சென்டென்ஸுங்கும்போது இந்த இடத்துல யூக்கு அடுத்து நாட்டு சேர்க்கணும். யூக்கு அடுத்து என்ன சேர்க்கணுங்க? நாட்டு. அப்புறமா தான் வர, நாட் டு கம் ஹியர், நான் ஒன்று இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஐ டோல்டு யூ நாட் டு கம் ஹியர், நான் ஒன்று இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு நெகட்டிவில் சொல்கிறோம். இதே பாசிட்டிவாக இருந்தால் நான் ஒன்று இங்கே வர சொன்னேன் அப்படிங்கிறது அவ்வளோதான். ஐ டோல்டு யூ டு கம் ஹியர், நான் ஒன்று இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம். நெகட்டிவாக சென்டென்ஸாக இருந்தால் அந்த யூவுக்கும் டூவுக்கும் நடுவில் நாட்டு சேர்த்துக்கிறோம். நான் ஒன்று இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ அப்படியே டேரெக்டாக இங்கே இங்கிலீஷ்லேயே எழுதிடவா? நான் ஒன்று நல்லா சாப்பிட சொன்னேன், நான் ஒன்று நல்லா சாப்பிட சொன்னேன். எப்படி சொல்லலாம்? நான் சொன்னேன், அதுதானே ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஐ டோல்டு. ஒரு சென்டென்ஸு பாசிட்டிவ் சென்டென்ஸும் அதே சென்டென்ஸை எப்படி நெகட்டிவில் எழுதுறதும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த வீடியோவில் நெகட்டிவை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இருந்தாலும் பாசிட்டிவ் சென்டென்ஸை சொல்லிவிட்டு நெகட்டிவ் சென்டென்ஸ் சொன்னோம்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ டோல்டு, நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு ஐ டோல்டை சொல்லிடுறோம், நான் சொன்னேன். யாருக்கிட்ட சொன்னோம் அப்படிங்கிறது அடுத்ததாக வரணும். ஐ டோல்டு யூ, வாங்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்? நல்லா சாப்பிடு அப்படின்னு சொன்னோம். அப்போ டு
eat well. I told you to eat well. நல்லா சாப்பிடுன்னு உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, இப்போ இதே சென்டென்ஸை நீ அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல, அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம என்ன ஆகிட்டோம், குண்டாகிட்டோம் இல்லைங்களா, அதனால் நீ அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. சேம் அதே தான் பாருங்கள். ஐ டோல்டு, யார்கிட்ட சொன்னோம், யூ, வாங்கிட்ட. ஐ டோல்டு யூ, இது இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லைங்களா, அதனால் அந்த யூக்கு அடுத்தது கட்டாயமாக நாட்டு சேர்க்கணும். நாட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா டு eat much, அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நாட் டு ஈட் டூ மச், இந்த இடத்துல டூ மச், நான் ஒன்று அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படிங்கிறத இப்படி தான் சொல்லுவோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஐ டோல்டு யூ டு ஈட் வெல் அப்படின்னா நீ நல்லா சாப்பிடணுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு. இது நீ அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு உன்கிட்ட சொன்னேன். டூ மச் அப்படின்னா அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். ஐ டோல்டு யூ நாட் டு ஈட் டூ மச், அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். வகுப்பறையில் எழுந்து நிற்கக்கூடாதுன்னு சொன்னேன். கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸுங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, யாரும் கிளாஸ் ரூமில் என்ன செய்யக்கூடாது, எழுந்துச்சி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு ஏதாவது வேலை பார்ப்பாங்க, இல்லைனா வெளில போயிருப்பாங்க. பசங்கள்லாம் என்ன செய்வாங்க, ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்தோடனே டீச்சர் என்ன கேட்பாங்க, நான் கிளாஸில் எழுந்துச்சி நிற்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல, சொல்லுவோம் இல்லைங்களா, நான் கிளாஸில் எழுந்துச்சி நிற்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதுதான் இப்போ பாருங்கள், இதில் யார் சப்ஜெக்டு, நான் சொன்னேன், நான் தானே சொன்னேன் வகுப்பறையில் எழுந்து நிற்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இது அந்த இடத்துல ஐ டோல்டு, யார்கிட்ட சொன்னேன், உங்கள்கிட்ட. ஐ டோல்டு யூ, நான் உங்ககிட்ட சொன்னேன். ஓகே, இது என்ன சென்டென்ஸு, நிற்கக்கூடாதுன்னு நெகட்டிவ் சென்டென்ஸு. இப்போ ஐ டோல்டு யூக்கு அடுத்தது கட்டாயமாக நாட்டு சேர்க்கணும். நாட்டு சேர்த்துட்டு தான் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னோம், நிற்கக்கூடாதுன்னு சொன்னோம். அப்போ டு ஸ்டாண்ட் அப், நிற்கக்கூடாதுன்னு சொன்னோம். எங்கே நிற்கக்கூடாதுன்னு சொன்னோம், வகுப்பறையில். அப்போ இந்த கிளாஸ் ரூம், அவ்வளோதான். பாருங்கள், நெக்ஸ்ட் பாருங்கள். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், someone knocked the door, so I am so sorry. Okay, I am extremely sorry. பாருங்கள், வகுப்பறையில் எழுந்து நிற்கக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படிங்கிறத ஐ டோல்டு யூ, நான் உங்ககிட்ட சொன்னேன். நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் இந்த டூ இன்ஃபினிட்டிவ் வேர்பு சொல்லுவோம் இல்லைங்களா, டூ இன்ஃபினிட்டிவ்னு அதை சொல்கிறது. அது வேர்பு கிடையாது, வேர்பு கூட டூ சேர்ந்தோம்னா அது டூ இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்கிறது. வேர்பு வேறு, இன்ஃபினிட்டிவ் வேறு. இப்போ இந்த இன்ஃபினிட்டிவ்க்கு நடுவில் நாட்டு சேர்க்குறோம். ஐ டோல்டு யூ நாட் டு ஸ்டாண்ட் அப் இன் த கிளாஸ் ரூம், கிளாஸ் ரூமில் நிற்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறத இப்படி தான் சொல்லணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. வகுப்பறையில் அடுத்து என்ன சொல்லலாம், வகுப்பறையில் பேசக்கூடாதுன்னு சொன்னான்ல, பேசக்கூடாது. வகுப்பறையில் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஓகே, நான் சொன்னேன்.
பாருங்க, வகுப்பறையில் பேசக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? நான் சொன்னேன், அதை தான் ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். ஐ டோல்டு யூ, உங்ககிட்ட சொன்னேன். இது நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லைங்களா, அதனால யூக்கு அடுத்தது கட்டாயமாக நாட்டு சேர்க்கணும். நாட்டு சேர்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னோம்? பேச. அப்போ டு ஸ்பீக். பேசக்கூடாதுன்னு, நாட்டு. ஐ டோல்டு யூ நாட் டு ஸ்பீக், பேசக்கூடாதுன்னு சொன்னேன். எங்கே பேசக்கூடாதுன்னு சொன்னோம்? வகுப்பறையில். அப்போ இந்த கிளாஸ் ரூம். இப்போ ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறத இப்படி தான் சொல்லணும். ஓகே, பேசக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஐ டோல்டு யூ நாட் டு ஸ்பீக் இன் த கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூமில் பேசக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், நான் டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். என்ன சொல்ல போகிறோம்? நான் டிவி பார்க்க கூடாது. டிவி பார்க்க கூடாதுன்னு நான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் சொன்னேன், அதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஐ டோல்டு, யார்கிட்ட சொன்னேன்? வாங்கிட்ட. இந்த இடத்துல யூ, ஐ டோல்டு யூ, நான் வாங்கிட்ட சொன்னேன். என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னேன்? இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லைங்களா, அதனால் நாட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. அப்போ டு வாட்ச் டிவி. நான் உன்னை டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். இந்த இடத்துல உன்னை அப்படிங்கிறத வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் உன்னை டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லைனா நான் அவனை டிவி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இந்த இடத்துல யூக்கு பதிலாக என்ன ஆட் பண்ணிக்கணுங்க? ஹிம் ஆட் பண்ணிக்கணும். ஐ டோல்டு ஹிம் நாட் டு வாட்ச் டிவி. நான் அவனை டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறத இப்படி தான் சொல்லணும். ஓகே, இதே பாசிட்டிவ் சென்டென்ஸாக சொல்லணும். அப்படி சொல்லுவோம், நான் உன்னை டிவி பார்க்க சொன்னேன். நான் உன்னை டிவிலாம் பார்க்க சொன்னேன், நீ எங்கே வெளியில் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நான் உன்னை டிவி பார்க்க சொன்னேன். அதே தான் பாருங்கள், ஐ டோல்டு யூ, நான் உன்னை டிவி பார்க்க சொன்னேன். இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதனால் யூக்கு அடுத்து நாட்டெல்லாம் தேவையில்லை. நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? பார்க்க சொன்னேன். டு வாட்ச், நேராகவே இன்ஃபினிட்டிவ் போட்டுக்கலாம். ஐ டோல்டு யூ டு வாட்ச் டிவி. நான் உன்னை டிவி பார்க்க சொன்னேன் அப்படின்னா இப்படி தான் சொல்லணும். ஐ டோல்டு யூ டு வாட்ச் டிவி. ஓகே, இதே நெகட்டிவில் சொல்லணுன்னா பாருங்கள், இந்த யூக்கும் இந்த இன்ஃபினிட்டுக்கும் நடுவில் நாட்டு சேர்க்கணும். ஐ டோல்டு யூ நாட் டு வாட்ச் டிவி. நான் உன்னை டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தான் இது. ஓகே, உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ பாஸ்ட்டில் ஒரு விஷயம் செய்ய சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத இப்படி தான் சொல்லணும். இதனோட வேர்டு ஆர்டர் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐ டோல்டு, நான் சொன்னேன். அடுத்தது யாருக்கிட்ட அப்படிங்கிறது வரணும். ஓகே, நம்ம யாருக்கிட்ட சொன்னோம் அதை சொல்லணும். அடுத்தது என்ன சொன்னோம், இதுதான் வேர்ட் ஆர்டர். என்ன சொன்னோம். ஓகே, இப்போ இதுபடி நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சென்டென்ஸு, நான் அவனை விளையாட சொன்னேன். நான் அவனை விளையாட சொன்னேன். இந்த இடத்துல எழுதிடுறேன் பாருங்கள். நான் அவனை விளையாட சொன்னேன். இப்போ பாருங்கள், இந்த வேர்ட் ஆர்டர் படி இதை சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் சொன்னேன், அதான ஃபஸ்ட்டு. ஓகே, அப்போ ஐ டோல்டு, நான் சொன்னேன். யாருக்கிட்ட? அடுத்தது யாருக்கிட்ட சொன்னேன்? அவங்கிட்ட. அப்போ ஹிம்.
ஐ டோல்டு ஹிம், நான் அவங்கிட்ட சொன்னேன். அடுத்தது என்ன சொன்னேன்? விளையாட சொன்னேன். அப்போ டு ப்ளே, அவ்வளோதாங்க. நான் அவங்கிட்ட விளையாட சொன்னேன் அப்படிங்கிறத ஐ டோல்டு ஹிம் டு ப்ளே. இப்போ இதே நெகட்டிவ் சென்டென்ஸாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? நான் அவனை விளையாடக்கூடாதுன்னு சொன்னேன். அவன் இப்போ தான் கை காலெலாம் முறிஞ்சு ஹாஸ்பிட்டல் போய் சரியாகி இருப்பான்னு வச்சிங்களேன். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? விளையாடாதரா, நான் உன்னை விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இப்போ நீ விளையாடுற பற்றியா அப்படின்லாம் கேட்போம் இல்லைங்களா? இப்போ விளையாடக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். இப்போ சேம் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ டோல்டு ஹிம், ஐ டோல்டு ஹிம், நான் அவங்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்? விளையாடக்கூடாதுன்னு. நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லைங்களா? அப்போ இந்த டு ப்ளேவுக்கும் இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனுக்கு நடுவில் நாட்டு சேர்க்குறோம். நாட் டு ப்ளே, அவ்வளோதாங்க. நாட் டு ப்ளே. நான் அவனை விளையாடக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படிங்கிறத இப்படி தான் சொல்லணும். ஓகே, புரியுதுங்களா? இப்போ வேர்டு ஆர்டர் பார்த்துக்கோங்க. இதுதான், இதுபடி நம்ம எவ்வளோ சென்டென்ஸ் வேணாலும் பேசலாம். ஃபஸ்ட்டு ஐ டோல்டு, நான் சொன்னேன். யாருக்கிட்ட சொன்னேன்? என்ன சொன்னேன்? அதுதான் இது. ஓகே, இப்போ உங்களுக்கான சென்டென்ஸு, நான் என்ன சொல்லலாம்? நான் உங்களை பஸ்ஸில் ஏற சொன்னேன். நான் உங்களை பஸ்ஸில் ஏற சொன்னேன் அப்படின்னு சொல்லுங்கள். நான் உங்களை பஸ்ஸில் ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, நான் உங்களை பஸ்ஸில் ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாசிட்டிவ் சென்டென்ஸ்லையும் சொல்லுங்கள், நெகட்டிவ் சென்டென்ஸ்லையும் சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.